Taste the Daily. கோபிநாதன் சார், பீகார் தேர்தல் முடிவுகள் எதை உணர்த்துது சார்? குடும்ப கட்சிகளை இந்திய மக்கள் புறந்தள்ளுறாங்களா? அதற்கு முன்பாக நியூஸ் டே 8ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் தொடர்ந்து பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பீகார் முடிவுகள் இன்றைக்கு உண்மையிலேயே 4 விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஒன்று, குடும்ப ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நடைபெறுகிற தேர்தல்களெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டிருக்கிறது. நீங்கள் முதல்ல மகாராஷ்டிராவை எடுத்துட்டிங்கன்னா அங்கே குடும்ப அரசியலை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தெரிந்தது. ஏன்னா பால் தாக்கரே, ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே எல்லா தாக்கரேவும் சேர்ந்து குடும்ப அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை மக்கள் விரும்பவில்லை, இளைஞர்கள் விரும்பவில்லை என்பதை அதை காட்டி அன்றைக்கு அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அன்றைக்கு இண்டி கூட்டணி படுதோல்வி அடைந்தது. அதை போலவே இன்றைக்கு நீங்கள் இதுவை எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஆந்திராவை எடுத்துக்கிட்டாலும் ஜெகன்மோகன் ரெட்டி, ராஜசேகர் ரெட்டி அவங்களுடைய குடும்ப ஆட்சிகள் இருந்தது. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை தூக்கி எறிந்தார்கள். இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ அதே போல் ஒவ்வொரு இடத்திலும் குடும்ப ஆட்சியை மக்கள் விரும்பவில்லை, குடும்ப அரசியலையே விரும்பலை, குடும்ப அரசியலும் விரும்பலை, குடும்ப ஆட்சியும் விரும்பலை. அதனால் மக்கள் அதை தூக்கி எறிவதற்கு இப்போ தயார்களும், குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் குடும்ப அரசியலை அவங்க அறவே வெறுக்கிறாங்க. ஒன்று, ஊழலை எதிர்க்கிறார்கள். நீங்கள் எல்லா இடத்துலையுமே எங்கெங்கெல்லாம் ஊழல் மலிந்திருந்ததோ, எந்த கட்சியில் ஊழல் மலிவாக இருக்கிறதோ அந்த கட்சி நமக்கு தேவையில்லை என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். இன்றைக்கு லல்லு பிரசாத் யாதவ் செய்த ஊழல் இன்னும் வழக்குகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ராஃப்ரி மேலே வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது, ஜெயஜஸ்வி மேலே வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊழல் கட்சி நமக்கு தேவையில்லை என்பதை மக்கள் இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு பீகாருடைய தேர்தல் முடிவு நமக்கு காட்டுகிறது. அந்த தேர்தலில் நீங்கள் பல பொய்களை சொன்னால் கூட மக்கள் குடும்ப அரசியலையும் ஊழல் கட்சியும் ஒதுக்குகிறார்கள் என்பது தெளிவுபட்டிருக்கிறது. அடுத்தது, நீங்கள் சிறுபான்மையினரை வைத்து அவர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிவிடலாம் என்பது இன்றைக்கு பொய்யாக மாறி இருக்கிறது. நீங்கள் என்ன சொன்னீங்க? தேர்தலில் சிறுபான்மையினருடைய ஓட்டுகளை எல்லாம் இவர்கள் நீக்கிவிட்டார்கள் என்று நீங்கள் வழக்கே தொடுத்தீங்க. ஆனால் அது சிறுபான்மையினர் ஒருத்தரை கூட நீக்கலை. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு அப்படி நீக்கியதற்கான காரணமே இல்லைன்னு. சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கிற பகுதியிலேயே நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்கள் ஓவைசி வெற்றி பெற்றிருக்கிறார். என்ன, காங்கிரஸுக்கு எதிராக அவர் தன்னுடைய கேண்டிடேட்டை நிறுத்தி அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் சிறுபான்மையினர் அதிகமான வசிக்கிற பகுதியில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்திருக்கிறது. ஸோ இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், சிறுபான்மையினரை இனியும் நீங்கள் ஏமாற்ற முடியாது, அவங்க தெளிவாக இருக்காங்க. அதனால் எங்களை வைத்து நீங்கள் ஓட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் எங்கள் பேரை சொல்லி எங்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க, எங்களுக்காக எதையுமே செய்யவில்லை, அதனால் எங்களை வைத்து தான் நீங்கள் இதுவரைக்கும் அரசியல் செய்தீர்கள், அது இனி நடக்காது என்பதை அதை விளக்கி இருக்கிறது. அதனால் சிறுபான்மையினரை வைத்து நீங்கள் ஓட்டு வாங்க முடியாது. அதே போல் தலித்துகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரானவர்கள், தலித்துகளுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு மாயையை அவர்கள் கட்டியமைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு என்னன்னா, தலித்து தலைவர்கள் சிராஜ் பஸ்வான் இன்னைக்கு பிஜேபியோட சேர்ந்து ஏறக்குறைய 21 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார். 29 இடத்துல நின்று 29. அப்போ தலித் மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலையில் வந்திருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணிக்கு இருந்த அந்த ஓட்டு அப்படியே மாறி இருக்கிறது. இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 4 விஷயங்களுமே பீகாரில் நடந்திருக்கு. இது தமிழ்நாட்டில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதுதான் பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் எல்லா மக்களுடைய சிந்தனையாகவும் இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அதுதான் ஒவ்வொரு மாநிலங்களிலும் நடக்கிற தேர்தல் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. எல்லா மாநிலம், ஒவ்வொரு மாநிலம் நீங்கள் மகாராஷ்டிராவில் அவங்க தோக்குறாங்க, இந்தி கூட்டணி தோக்குறது என்ன காரணம்? இவைகள் தான் காரணம். ஸோ நீங்கள் ஆந்திராவை தோக்குறாங்க, என்ன காரணம்? இதுதான் காரணம். ராஜஸ்தானில் தோக்குறாங்க, என்ன காரணம்? இதுதான் தோக்குறாங்க. டெல்லியில் தோக்குறாங்க, என்ன காரணம்? இதுதான் காரணம். ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக இந்திய மக்கள் 2 விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. ஒன்று, குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்தி கூட்டணியினுடைய தலைவியாய் தாங்குகிற காங்கிரஸ் கட்சியை ஒரு குடும்ப அரசியல் தான் நடத்திட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ராகுலுக்கு என்ன தகுதி இருந்தது?
ராஜீவ்காந்தியினுடைய மகன் என்ற விட வேற எந்த தகுதியும் இல்லையே. சோனியா காந்திக்கு சம்பந்தமே இல்லை இந்த நாட்டிற்கு. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து இந்த அரசியலில் உட்கார வச்சு விட்டார். அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால தொடர்ந்து தோல்வியை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதே போல ஊழல், நீங்க 2G ஊழல் இன்னும் யாரும் மறக்கலையே. ஸோ ஊழல் கட்சி காங்கிரஸ் கட்சி என்பதை மக்கள் மறக்கல. அதனால அதனுடைய காரணமாகவும் தொடர்ந்துட்டு. சரி சார், இப்போ இது எல்லாமே இல்ல காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய பின்னடைவு, காங்கிரஸை மக்கள் வெறுக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுக்குள்ள என்ன மாதிரி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கிறது தான் வருகிற 2026 தேர்தலில் அதுதான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். எப்படி ஆகும் சார்? எப்படி அப்படி ஆகுனா இதுதான் முன்னோடி. நீங்க தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ மக்கள் இன்றைக்கு இந்த குடும்ப அரசியலில் வெறுப்படைந்திருக்கிறார்கள். குடும்ப ஆட்சி தான் இங்கே நடந்துட்டு இருக்குதுன்றாங்க. இங்கு 4 ஏறக்குறை எதிர்க்கட்சி தலைவர் பல நேரங்களில் சொல்லிட்டாரு. இங்கே ஒரு முதல்வர் கிடையாது, 4 அதிகார மையங்கள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரு. ஒன்று இங்கே உதயநிதி ஒரு மையம், இன்னைக்கு சபரீசன் ஒரு மையம், ஸ்டாலின் ஒரு மையம், கனிமொழி ஒரு மையம், தயாநிதி ஒரு மையம், இப்படி பல மையங்களை வைத்துக்கொண்டு இந்த ஆட்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் மக்களும் இளைஞர்களும் பெண்களும் முழுவதுமாக இந்த ஆட்சியை துடைத்து எரிந்துவிட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அதனால் குடும்ப ஆட்சி எனக்கு தேவையில்லைன்றாங்க. ஊழல் ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நீ இளைஞர்கள் ரொம்ப கொதித்து எழுந்திருக்கிறாங்க. நீ ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா வகையிலுமே ஊழல். பீகாரை விட அதிகமான ஊழல் நடந்திருக்கிற ஆட்சி இங்கே தமிழகம் தான். நீ எதை எடுத்தாலும் ஊழல் தான் இங்கே. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு அமைச்சர் சாதாரண ரெக்ரூட்மெண்ட்டில் 850 கோடி அடித்திருக்கிறார் என்று சொன்னா இப்போ மக்கள் எங்க போவாங்க? இளைஞர்கள் எங்க போவாங்க? இளைஞர்கள்ட்ட ஒவ்வொருத்தர்ட்டையும் நீ 35 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் நான் வேலை கொடுப்பேன் என்று சொல்லி அதன் மூலம் 850 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறார் என்று ஒரு குற்றம் வருகிற பொழுது அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்கணும்ல, அல்லது இந்த இவரை முதல்வரை அவர் தூக்கி எரிஞ்சிருக்கணும்ல. அப்படி செய்யவில்லை என்று சொன்னா அப்ப ஊழல் மலிந்திருக்கிறது என்றுதான் பொருள். ஒவ்வொரு இடத்துலையும் ஊழல். அதே போல கொள்முதல்ல உனக்கு பிரைவேட் தனியார்கிட்ட கொடுத்து அதுல ஊழல் நடந்திருக்கிறது. ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ அறப்போர் இயக்கம். சார், இப்போ நீங்க குறிப்பிடுறீங்க இல்லையா, குடும்ப அரசியல ஊழலை மக்கள் எதிர்க்கிறாங்க, அந்த ரெண்டும் இன்னைக்கு இங்க இருக்கு. ஸோ திமுக மேல மக்கள் வந்து வெறுப்படைஞ்சிருக்காங்க எல்லாம் சொல்றீங்க. ஆனா இந்திய கூட்டணி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்திய கூட்டணி தரப்புல இருந்து இது வந்து தேர்தல் ஆணையம் சதி செஞ்சிருச்சு, வாக்குறுதிகளை வந்து திருடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குற்றச்சாட்டை சொல்றாங்க இல்லையா? ஆமாம் சார், ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது மக்கள் முட்டாள்கள் கிடையாது. நீங்கள் மக்களை ஏமாற்றிட்டே இருக்க முடியாது. நீங்கள் ஒன்றே சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி இந்த கோயபிள்ஸ் பிரின்சிபல்லாம் ரொம்ப காலமாக அந்த காலம் கடந்து விட்டது. கோயபிள்ஸ் தான் என்னென்னா ஒரே பொய்யை 10 தடவை சொன்னால் அது மக்கள் நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னுவார். ஸோ அவைகளெல்லாம் கடந்து விட்டார்கள். நீங்கள் சோஷியல் மீடியா வந்துருச்சு, அவங்களுக்கு என்னன்னு தெரிகிறது. நீங்கள் பீகாரில் இதை தானேங்க சொன்னாங்க. பீகாரில் இதை சொல்லி நீங்கள் வழக்கு போட்டீங்க. சுப்ரீம் கோர்ட்டு நேரடியாக கேட்டார்கள். என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் 60 லட்சம் வாக்கு திருடு போயிருக்கிறது என்று சொல்கிறீர்கள், குறிப்பாக சிறுபான்மையினுடைய வாக்குகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறீர்கள். உதாரணத்தை ஒன்றை காட்டுங்க, அதற்கான நீங்க காரணத்தை காட்டுங்க, ஆதாரத்தை காட்டுங்க. அவங்களால காட்ட முடியல. ஸோ அதனால தான் அவங்க ஸ்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. they insisted the court to grant a stay. பட் அது முடியாதுன்ட்டாங்க. என்ன காரணம் என்று சொன்னால் இதுதான், உங்களால் ஒரு ஆதாரம் கூட காட்ட முடியல. அப்புறம் இப்போ என்ன சொல்றாங்க, இது காலம் குறுகி இருக்கிறது. இங்க தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க என்ன சொல்றாங்க, காலம் குறுகி இருக்கிறது, அதனால இந்த எஸ்ஐஆர் நடத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக கேட்டார்கள். நீங்க எல்லா காலத்திலும் தான் மழை இருக்குது, எல்லா எந்த மழை வருவதும் விழாக்கள் நடப்பதும் மற்ற காரியங்கள் நடப்பதும் உண்மை தடை செய்ய முடியாது. அதற்காக ஏதாவது நிறுத்த முடியுமா? அதனால அதை நிறுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம இது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனமான தகுதித்த வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம், 2016 அப்பொழுது மாதம் தேர்தல் நடக்க போகிறது, மேல நடக்க போகுது. அந்த சமயத்துல இவர்கள் மொத்தமே 4 மாசம் தான் இருக்கு. அப்ப இதே RS பாரதி தேர்தல் ஆணையத்தில் போய் ஒரு புகார் ஒன்று கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மாதிரி நீங்க தேர்தல் திருத்தத்தை கொண்டு வாருங்கள், வாக்காளர் திருத்துங்க, இதுல ஏகப்பட்ட அடிஷனலா சேர்த்து விட்டார்கள், 75% அதிகமாக இருக்கிறது, அதனால இது நீர்க்குங்கள் என்று சொல்லலாம். அப்ப அந்த 5 மாதம் குறுகிய காலகட்டமா தெரியலையா? இப்ப நீயே தேர்தல் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு இன்னும் நான் தேர்தல் சீர்திருத்தத்தை எதிர்க்கிறேன் என்று சொன்னா அது மக்கள் எப்படி நம்புவாங்க? அதனால நீ எதற்காக சொல்லுகிறாய் என்று சொன்னால் நீ தோல்வியை அடைந்து விடுவாய். உனக்கு தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா 26 தேர்தல் நம்ம 26 தேர்தல் முடிவை தெரிஞ்சுக்கிட்டு தான் திமுக இவ்வளவு. அதேதான் அங்கேயும் பீகார்லயும் பண்ணாங்க. பீகார்ல ராகுல் பண்ணதை தான் இன்னைக்கு இங்க உதயநிதியும் ஸ்டாலினும் பண்ணி. ராகுலுக்கு நடந்தது ஸ்டாலின் அவர்களுக்கு நடக்குமான்றது நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார்.
கோபிநாத் சார், இப்போ நீங்கள் முதல் சுற்றில் பேசும்போது சொன்னீங்க மக்கள் வந்து இந்த குடும்ப அரசியல் ஊழல் கட்சிகளெல்லாம் வெறுக்கிறாங்க அப்படின்றத சொன்னீங்க. சார் சொல்லும்போது சொல்கிறாங்க இந்த தேர்தல் முடிவானது மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிற தாக்கம் அப்படின்றத விட இந்த திமுக கூட்டணியிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்த போகுது அப்படின்றத சொல்கிறாரு. நிச்சயமாக அது கூட்டணியிலையும் பெரிய விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இன்றைக்கே ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கே ஆர்எஸ் பாரதியினுடைய பையன் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லுகிறாரு என்று சொன்னால், பீகாரில் காங்கிரஸ் 11 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த 11 இடங்கள் இல்லை. ஆமாம், அது கூட இல்லை, அது குறைஞ்சி 5 தான். இப்போ அது அவர் போட்டிருக்கிறது 11 இடம். அந்த 11 இடங்கள் மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டில் அவர்களுக்கு வழங்கப்படும். அதற்கு மேல் அவர்கள் கேட்கக்கூடாது அப்படின்னா என்ன பொருள்? ஸோ அதனால் நீ அங்கே தோத்துட்ட, அதனால் உனக்கு நீ தகுதி கிடையாது, அதனால் நீங்கள் லாய்க்கு இல்லை, அதனால் உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு யார் ஆர்எஸ் பாரதியுடைய பையன் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. ஸோ இதிலிருந்தே ஆரம்பித்து விட்டது. ஸோ இன்னொன்று என்னென்னா, பீகாரில் ஒரு 2-3 விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சு போச்சுங்க. ஸோ உங்களுக்கு தலித் மக்களுக்கு அதிகமாக யார் காவலராக இருக்கிறார்கள் என்பதை முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பெரும்பான்மையான தலித் மக்கள் வந்து இந்த 2021 திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ அதனால் அவருடைய வாக்குகள், பெரும்பான்மையான வாக்குகள் அவருக்கு போச்சு. அதேபோல் சிறுபான்மையினருடைய வாக்குகள் ஆட்சிக்கு வந்த பிறகு கணிசமாக இல்லை, மிகப்பெரிய அளவிலேயே வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறத தேசிய. ஆமாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆட்சி வந்த பிறகு பட்டியலின மக்களுக்கு எதிராக பல சதிகளை செய்து அவர்களுக்கு எதிராகவே இவர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை கூட இவங்க அவர்களுக்கு செலவழிக்கலைங்க. ஏறக்குறை 7000 கோடியை அதை எடுத்து நீங்கள் 1000 ரூபாயில் போட்டிருக்கீங்களா? போட்டுட்டு என்ன சொல்கிறீங்க, இது அவங்களுக்கும் போய் சேரும் என்று சொல்லுது எப்பேற்பட்ட ஏமாற்று வேலை. ஏறக்குறை 200 கோடியை நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க செலவு பண்ணாமலே. அப்போ நீங்கள் பட்டியலின மக்களை ஏமாற்றுகிறீர்கள. நீங்கள் பேங்கையெல்லாம் புகார் கொடுத்தவன் மேலேயே நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறீங்க. இது பெரிய ஏமாற்று வேலை இல்லையா? அதே போல் தான் சிறுபான்மை. அதுதான் ஒரு காகிதம் இல்லத்தினுடைய பேரன் தாவூத் மியான் சொல்கிறார், இந்த 2021 திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நாங்களெல்லாம் முயன்று அந்த ஆட்சியை கொண்டு வந்தோம். ஆனால் அது வந்த பிறகு எங்களுக்கு எதிராகவே எல்லா செயலையும் செய்கிறார்கள். சிறுபான்மையினுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, கல்வி நிலையங்களில், அதில் ஒரு போஸ்ட் கூட நாங்களால் நிரப்ப முடியல. அதில் ஆட்சியாளர்கள் வந்து அவங்கள அதிகாரம் செய்கிறாங்க, எதையுமே செய்ய முடியல. எங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கல. எங்களுக்கு 3% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல வேலைவாய்ப்பில். அந்த 3% நாங்கள் 7% அதிகமான மார்க் வாங்கியிருந்தால் கூட அந்த 4 பேருக்கு கிடையாது, அந்த 3 பேருக்கு மட்டும்தான் என்று ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால் எல்லா நிலையிலுமே எங்களை எதிர்த்து தான் அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பெண்கள் இருக்காங்களே, பெண்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லைங்க. நீங்க பெண்கள் என்ன சொல்றாங்க, நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, என்கிட்ட 5000 ரூபாய் பிடிங்கிட்டியா? 5000 ரூபாய் பிடிங்கிட்டீங்க, எனக்கு 1000 ரூபாய் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது இல்லாம அந்த 1000 ரூபாயை கூட எங்க வீட்டுக்காரன் மது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிடுறான். நீ அந்த மதுக்கடையை மூடுறேன்னு சொன்னல, அதுவும் செய்யலையே. ஸோ அப்ப மக்களுக்கு எதிரான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சரியா? இப்ப பீகார்ல நீங்க ஆட்சியில் இல்லாதவர்கள் அவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்து அதை சரி அவங்க ஆட்சியில் இல்லை, அதனால் அந்த வாக்குறுதியில் அவங்களால நிறைவேற்ற முடியலன்னு சொல்லலாம். ஆனால் ஆட்சியில் இருக்கிற நீ கொடுத்த வாக்குறுதிகளை 95% நிறைவேற்றவில்லை என்று சிபிஎம்னுடைய சண்முகம் சொல்றாரு. அப்போ என்ன பொருள்? அப்போ இந்த நாட்டில் நீ எந்த வாக்குறுதி வேணாலும் கொடுப்ப, அதில் மக்களை ஏமாற்றுவ, அதனால் அந்த மக்கள் பொறுத்து கொண்டு இருப்பாங்களா? அவைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து விட்டது. இன்னைக்கு நிச்சயமாக 2026 தேர்தலில் பெண்கள், இளைஞர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தலித்துகள், சிறுபான்மையினர் அத்தனை மக்களும் இந்த ஆட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். அதனால இந்த ஆட்சி நிச்சயமாக மிக கேவலமாக தோல்வியை பெறும். நன்றி சார்.